ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கிறதால இம்பார்ட்டண்ட்டாக அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ பண்ணுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. என்னன்னா, மிடில் ஈஸ்டில் வார் டென்ஷன் திருப்பி ஆரம்பம் ஆச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து இஸ்ரேல் ஈரான் நடுவில் வார் ஆரம்பிச்சது. லெபனானில் பாம்பிங் நடக்குது. ஈரான் இஸ்ரேல் மேலே ஹஸ்புல்லா இயக்கம் நிறைய பாம்ஸ் போட்டிருக்காங்க. இஸ்ரேல் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. பெரிய வார் ஆகும், மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸ் பெரிய ஆகும் அப்படின்றாங்க. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனுக்கு கீழே வருது. பிட்காயின் $64,000 கிட்ட இருந்த பிட்காயின் 63,500 800 கிட்ட வந்திருக்கு. இன்னும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வார் பெருசாச்சுன்னா கொஞ்ச நாள் நீடிக்கும்ன்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அர்ஜென்ட் படாமல் எதுவும் காயின்ஸ் இறங்குதே கீழே வருது வாங்கிடலாம் அப்படின்னு வாங்காதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளில் சரி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக மிடில் ஈஸ்டில் இந்த சீஸ்ஃபயருக்காக அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அது இன்னும் டாக்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே திருப்பியும் வார் ஆரம்பிச்சாச்சு. மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குங்க. வாங்குகிற காயின்ஸ் இருந்தால், வாங்கிக்கிறதா இருந்தால் காயின்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம ஷிபா ஐனு காயினுக்கு வந்தாக்கா தற்சமயம் காயின் டிசிஎக்ஸில் 1300 சீரியல் கிட்ட இருக்குது. கீழே டவுனுக்கு வந்தால் 1100 1000 சீரியல் வரைக்கும் வரலாம். இந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் வேர்ஸ்டாக இருக்கும், பேடாக இருக்கும் சுச்சுவேஷனு. அதால் பொறுமையாக வெயிட் பண்ணி, இல்லை இப்போ காயின்ஸ் விற்று திருப்பி வாங்கிறதா இருந்தால் அப்படி கூட பண்ணிக்கலாம். பார்த்துக்கங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதனால் அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ பண்ணுறேன். பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு பொறுமையாக அர்ஜென்ட் படாமல் வெயிட் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது நாளைக்கு காலையில் தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி ராத்திரி நாளைக்கு காலையில் தெரியும். இன்னும் வேர்ஸ்ட் ஆச்சுன்னா மாத்திரம் நமக்கு திருப்பியும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது பார்த்துக்கங்க. நான் நார்மலாக சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் இருக்காது. நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கிக்கிற காயின்ஸ் வாங்கிக்கலாம். பார்த்துக்கங்க. இப்போ சில இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் சொல்கிறேன், அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ முதல்ல எத்தீரியம் பார்த்துக்கங்க. எத்தீரியம் 2,38,000 கிட்ட இருக்கு. அது ஏதாவது 2,20,000 25,000 கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சொலானா 13,500 கிட்ட இருக்கு. அது கீழே 12,000 கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதே மாதிரி டாஜ் காயின் 9 ரூபாயில் இருக்கு. கொஞ்சம் கீழே 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா இந்த வார் சுச்சுவேஷன் சொல்ல முடியாது, எத்தனை நாள் பிடிக்கும் செட்டில் ஆகிறதுக்கு என்னன்றது சொல்ல முடியாது. ஆனால் சிவியர் வார் மாத்திரம் நடந்துகிட்டு இருக்கு. லைட்டாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பி காயின் கீழே வருது. பெப்பி காயின் இன்னும் 600 சீரியஸ் கிட்ட வந்ததுன்னா அப்போ ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்கிறது தான் இப்போ இந்த காயின்ஸு. சில காயின்ஸ் சொல்ல பார்த்துக்கோங்க. எக்ஸ்எல்டி காயின் நல்ல வால்யூம்ஸ் இருக்கு. அது 1 ரூபாய் சொச்சம் 1.5 ரூபாயில் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆல்பாக்கான்னு ஒரு காயின் இருக்கு, அது கூட வால்யூம் அதிகமாக இருக்கு, 23 ரூபாயில் இருக்கு. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் WEN அது ஒன்று பார்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் டீலாஸ் 19 ரூபாயில் இருக்கு. அப்புறம் ஆடியோ, இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தற்சமயம் மாத்திரம் வெயிட் பண்ணுறது நல்லது. பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்துக்கிட்டு இந்த வார் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டு, ஏன்னா இந்த வாரால்
நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுன்னு இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன் ஆகும், கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகும். அதனால இது ரொம்ப சீரியஸ் வார்ன்றாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குங்க, அர்ஜென்ட் படாதீங்க. அதுக்கப்புறம் யாருக்காவது ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் முட்ரெக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது CoinDCX. CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்புகிறேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்க்கு டிபாசிட்டு வித்ட்ரால் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் டைரக்ட் ஐஎன்ஆர்லேயே டிபாசிட் பண்ணிக்கலாம், ஐஎன்ஆரில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இமீடியட்டாக ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.